PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்க்குண்டான வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸ்க்ரம் இஸ் அ ப்ரூவன் அப்ரோச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது ஸ்க்ரம் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான். அண்ட் ஜெஃப் வந்து 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடியே நல்ல ஒரு அப்ரோச் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்டர் ஃபால் மாடலை பொறுத்த வரைக்கும் லேட் ஃபீட்பேக் தான் கொடுக்கும். இப்போ ஸ்க்ரம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஃபீட்பேக் கிடைக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரம் வந்து 5 ஈவெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம்ஸ், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸ்ப்ரிண்ட்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பகுதியை வந்து பிளான் பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸில் அந்த ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்டை வந்து முடிப்பாங்க அந்த பெரிய ஒரு ப்ராஜெக்டில். அந்த பார்ட் முடிக்கிறதுக்கு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நடக்கும். என்னென்னலாம் நம்ம வந்து பிளான் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட்டில் இந்த ஒரு பார்ட்டில் வந்து என்னெல்லாம் நம்ம இந்த ஒரு ஸ்ப்ரிண்ட்டில், அதாவது ஸ்ப்ரிண்ட்னா ஒரு ஃபியூ வீக்ஸ், ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு ஸ்ப்ரிண்ட் எடுத்துப்பாங்க. அந்தமாரி அந்த ஒரு 2 வீக்ஸில் என்னெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலான்ட்டு ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நடக்கும். அந்த ஒர்க் ப்ரோக்ரஸிங் வந்து டெய்லி ஸ்க்ரம்ட்டு டெய்லி மீட்டிங் இருக்கும். அந்த டெய்லி மீட்டிங்கில் வந்து டெவலப்பர்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு டெய்லி ஸ்க்ரமில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ வந்து இந்த ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் முடியுதுல ஒரு மினி ப்ராஜெக்ட்மே, அது வந்து கிளைண்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ கிளைண்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அந்த கிளைண்ட் வந்து ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட்டில் வந்து என்னெல்லாம் அவங்க புதுசாக அந்த டெவலப்மெண்ட் டீம் என்னெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணலான்ட்டு அதெல்லாம் என்னெல்லாம் கற்றுருந்தாங்களோ, அந்த ப்ரீவியஸ் ஸ்ப்ரிண்ட்டில் என்னெல்லாம் கற்றுருந்தாங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ், கேதரிங் த நாலேஜ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஸ்ப்ரிண்ட். அந்த நாலேஜ் வச்சு நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட் பிளானிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டை இதேமாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அந்த ஒரு ஸ்ப்ரிண்ட்லேருந்து நல்ல புது விஷயங்களை கற்றுக்கிட்டு திருப்பி ஸ்ப்ரிண்ட் பிளானிங் அந்தமாதிரி இந்த சைக்கிள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபைனல் ப்ராடக்ட் வர வரைக்கும். ஜஸ்ட் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்தோடனே ஒரு ப்ராடக்ட் இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸ்க்ரம் எஃபிஷியன்ட்லி லிமிட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் unknowingly doing something wrong. அது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா யூசிங் ஷார்ட் ஐட்ரேஷன் கால்டு ஸ்ப்ரிண்ட்ஸ். இப்போ இது என்ன அர்த்தம்ன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ தான் அது உங்களுக்கு புரியலன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள்.